இங்க லெஃப்ட் ஹேண்ட் இங்க லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் ரைட் இப்படி தான் இருக்கணும். என்ன ரேசிங் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா ஹாரன் யூஸ் பண்றப்போ வண்டியை ரொட்டேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்காக நீங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்டீரிங்கே சென்ட்ரலா பிடிக்கணும். அதே மாதிரி ஸ்டீரிங் இப்படி ரொட்டேட் பண்ண லெஃப்ட் ஹேண்ட் வந்து ஃபுல்லா ரைட் சைடுல வரும்போது கம்ப்ளீட்டா இது மாதிரி லெஃப்ட் கொண்டு வரணும். ரைட் ஹேண்டை கம்பல்சரி ரைட்டு கொண்டு வந்துடணும். ஹாரன் பொறுத்த வரைக்கும் இப்படி திருநெல்வேலியும் இந்த சைடு தான் யூஸ் பண்ணணும். எக்காரணம் கொண்டும் மொத்த கையை வச்சும் ஹாரனா அமைச்சக்கூடாது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோக்களுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கிங்க. நீங்களும் டெய்லி கஸ்டமர் இது பார்த்தீங்கன்னா ஸ்டார் ரைஸ் கூட கான்டாக்ட் பண்ணுங்க. ஹேண்ட் பிரேக் எடுக்கும். பட் நல்லா தான் இருக்குது. எடி சூப்பராக பண்ணிருக்கீங்க. பிரேக் விட்டுட்டுனா ஓடிடும். அந்த டைமிங் சென்ஸ் தான் முக்கியம். கௌதம் அந்த ரோட்டு போயிடலாம். இந்த ரோட்டில் யூட்டன் பண்ணலாம். ராக்கியோட சிக்னல் ரைட் போயிடலாம். சிக்னல் ரைட் போயிடலாம். இல்லை செகண்ட் போட்டு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். பட் இப்போ நிறுத்திட்டோம். கரெக்டாக மீடியம் பண்ணுறாஜா தள்ள முடியாது. போகலாம். பிரேக் விட்டிங்கன்னா தான் போகும். திருப்பி 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 போகலாம். அவங்கள பார்த்து ரிட்டர்ன் வரக்கூடாது. ஸ்டேரிங் அவங்கள பார்த்து ரிட்டன் வரக்கூடாது. அவரை பார்த்து ரிட்டன் கொண்டு வந்து அது கொண்டு வரக்கூடாது. தவறான விஷயம். போகலாம். டக்குன்னு எக்ஸைட்டு செகண்ட் அவரை பார்த்து திருப்பின ஸ்டேரிங் இப்படி கொண்டு வந்து இல்லை, அது எப்பயுமே கொண்டு வரக்கூடாது. பிரேக் அடிச்சு நிறுத்திக்கலாம் இல்லையா, அப்படி கொண்டு வரக்கூடாது. சரியா? நம்ம ரோடு ஓகே. சரி, பரபரப்பாக கீழ் போடாதரா. அதை ஃபீல் பண்ணி ஹேண்டில் பண்ணுறேன். அந்த பொண்ணு நீட்டாக வண்டி ஓட்டுதுப்பா. முதல்ல வீட்டில் கார் ஓட்டிகிட்டு இருக்க மாட்டேருக்கு. மெயின்லாம் அங்கே இங்கேயும் சொல்லி கொடுத்துட்டு போராட்டிருக்காங்க அப்பா. மனு ஸ்ரீயா கார் வச்சுருக்காங்க. ரிலாக்ஸ் மெதுவாக. அவங்க அப்பா ஓட்டுற பார்த்துட்டே இருப்பான். பார்த்துட்டு நேற்று ஓரளவுக்கு எஃபெக்ட் போட்டேன்.
டவுன் ஆயிடுச்சுன்னா சடனாக பண்ணித்தான் வேறு வழி இல்லை. வண்டி போகிறதுக்கு கார் முடிச்சு ஓவர்டேக் பண்ணிக்கலாம். ரைட்டில் போயிடலாம். நீங்கள் ரைட்டில் போயிடலாம். யாரும் இல்லை, ஓடிடலாம். ஜட்ஜ்மெண்ட் உங்கள் கையில் தான் வரணும். டக்குன்னு யாராச்சும் இருக்காங்களா இல்லையா? மறுபடியும் செகண்ட் டக்குன்னு பெர்ஃபார்ம் பண்ணிடலாம். டைமிங் வேஸ்ட் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணலாம். தேடி போட்டிருக்கணும் போதும். இந்த வளைவு திருப்பிட்டு போட்டுக்கலாங்கிறத கிடையாது. நம்ம அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுட்டாலே நம்ம தப்பிச்சுட்டு வேறு லெவல் பண்ணலாம். சரிங்க, ஆட்டக்கூடாது. நான் ஆட்டினா பிடிச்சேண்ணா. பிடிச்சி நீ என்ன பண்ண? ஆடி அவ்வளோ பெரிய பஸ் வருது, ஸ்டேரிங் ஆட்டினா என்ன ஆகுறது? ஏண்டாதாங்க பஸ்ஸுக்கு போயிடணும். இல்லை, பிக்சேட் மிதிக்கக்கூடாது. இது யார் எங்கேருந்து வரான்னு தெரியாது. போகலாம். திருப்பி திருப்பி கிளச்சை விட்டினா தான் வண்டி போகும். மாற்றிக்கலாம் மாற்றிக்கலாம். நமக்கு அங்கே ரோட்டில் திருப்பின மாதிரி இங்கே ரோட்டில் திருப்பி ட்ரை பண்ணக்கூடாது. தங்கம் போகலாம். மெயின் ரோடு செகண்ட் கியர். எல்லா இடத்தையும் ஃபஸ்ட்டு ஒரே மாதிரி நினைக்கக்கூடாது. நம்ம சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரோட்டை மாற்றிக்கலாம். ஓவர்டேக் பண்ணிக்கலாம்.
முன்னால வரியா? ஆமா இருக்கா? நேற்று மாதிரி வந்துடுறீங்களா? அவ்வளோதான். 7:30க்கு நாங்கள் இருப்பேன். 7:30க்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாலே வந்துடுவோம். ஓகேண்ணா. அப்போ எடுத்துக்கலாம். தாராளம். கார் லைசன்ஸு டிரைவிங் சேர்த்துனா 8 ரூபா வரும். 8 ரூபா. ஆமாம் ஆமாம். 2 வீலர் 4 வீலர் அதுவாக டிரைவிங் லைசன்ஸ் 8 ரூபா வரும். எடுத்துங்க. இதே தாங்க ஆஃபீஸ் இங்கே இந்த ஆப்போசிட்டில் தான். ஆமாம். அங்கே லெஃப்ட் சைடில் அந்த அம்மன் மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்குங்களா? அங்கே அந்த காம்பவுண்ட் அங்கே தான். அங்கே தான் ஆஃபீஸ். நீங்கள் வரும்போது நீங்கள் அங்கே போங்க, அங்கே பொண்ணு இருக்கும். உட்காந்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் எல்லோரும் போட்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் வாங்கிட்டு வந்து சரிங்க. 10 நிமிஷத்தில் எல்லோரும் போட்டு கொடுத்துருவாங்க. ஓகே. ஆதார் கார்டும் அந்த ஆதாருக்கு ஓடிபி வர நம்பர் வேறு எதுவும் வேணும்? வேறு எதுவுமே போதும். அதுவும் ஆதார் கார்டு ஃபோட்டோ இருந்தால் போதும். நேரில் கொண்டு ஜெராக்ஸில் வேண்டியதில்லை. ஃபோட்டோ இருந்தால் போதும். ஓகே. எல்லாம் பண்ணிக்கலாம். ஓகேண்ணா. பணம் ஓகே. அந்த பொண்ணை கூப்பிட்டு நீங்கள் ரைட்டில் போகணும். ஃபஸ்ட்டு நிறுத்திக்கலாம்டா. டேய் அந்த கீர் விழுகலையே. இங்கே நிறுத்த தானே போகிறோம். இப்போ போடு விழு தானே போகிறோம். விழுந்துச்சா? ஃபஸ்ட்டு கீர் வண்டி நிற்காமல் எப்பவுமே போடக்கூடாது. லெஃப்ட் மெத எல்லாத்தையும் போடாது.
நான் தான் 4th போட்டிருப்பேன். போட்டணும் இதில் எடுத்துக்கலாம். இல்லை நேராக போய் வந்தேன். 4th விழுந்துருச்சு. ஓட்டை பண்ணிடலாமா? பண்ணிக்கலாம் சார். கார் நடிச்சிருக்கலாமா? உங்களை வந்து ஓட்டி போகலன்னா ரேஸ் கார் ஓட்டுற மாதிரி ஓட்ட வச்சுருக்கேன். காலையிலேருந்து மிதி ஏன்னா 5வது கீர் போட்டிருக்கோம். இதுவும் நல்லா தானே இருக்கு அப்படிங்கிறீங்க. கார் விட்டு வெளியே வந்தலாம். வழி இருக்கு. போயிடுச்சா? பின்னாடியே நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்றைக்கி லெஃப்ட் போட்டால் உள்ள வாயிடும். பட் இங்கேயே ரிலாக்ஸ் ஆகிறோம். நம்ம வந்த ஸ்பீடு எப்படி டக்குன்னு செகண்ட் கீரு இங்கே இது ஒட்டியே செவத்தை ஒட்டியே சரி புரிஞ்சுதான். ஏடிஎம்க்கும் போகல, டிவைடருக்கும் போகல. பட் ஸ்பீடாக தான் வந்தோம்.